நீங்கள் வீட்டில் இது போன்ற ஒரு கொய்யா மரத்தை வளர்க்க விரும்பினால் இந்த நுட்பத்தை பின்பற்ற வேண்டும். முதலில் நல்ல ரகத்தைச் சேர்ந்த ஆரோக்கியமான வீரியமான ஒரு கொய்யா கிளையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு கூர்மையான கத்தியை பயன்படுத்தி கிளையை சுற்றி சுமார் 1 முதல் 2 அங்குல நீளத்திற்கு ஒரு வளைய வடிவ வெட்டை இடவும். இப்போது ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து அதன் நடுவில் பிளந்து அதன் உட்பகுதியை வெளியே எடுத்து கிளையின் மீது வைக்கவும். உருளைக்கிழங்கு கிளையை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுகிறது. இது வேர் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. பிறகு 250 மில்லி கொள்ளளவு கொண்ட ஒரு பிளாஸ்டிக் குவளையை எடுத்து அதன் ஒரு பக்கத்தை வெட்டி அதை கிளையின் மீது வைத்து ஜிப்பை கொண்டு இறுக்கமாக கட்டவும். பின்னர் குவளையை முழுவதும் ஈரமான தேங்காய் நார்க்கலவையால் நிரப்பவும். உங்களிடம் தேங்காய் நார்க்கலவை இல்லை என்றால் தோட்ட மண்ணை பயன்படுத்தலாம். குவளையை பாலியத்திலேன் கொண்டு மூடவும். 45 நாட்களுக்கு பிறகு நண்பர்களே, எவ்வளவு அழகான வேர்கள் வளர்ந்துள்ளன என்று பாருங்கள். வேர்கள் நன்கு வளர்ந்தவுடன் தாய் செடியிலிருந்து கிளையை கவனமாக பிரிக்கவும். உருளைக்கிழங்குகள் மக்கி உரமாகிவிட்டன. இப்போது இந்த மரத்தை ஒரு தொட்டியில் நட்டு புதிய செடிக்கு நன்றாக தண்ணீர் ஊற்றவும். 6 மாதங்களுக்கு பிறகு புதிய செடி காய்க்க தயாராகிவிடும்.